கருணாநிதி அனந்தநாயகிட்ட இப்படி பேசினார், ராமசாமி நாயக்கர் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரு, அண்ணாதுரை என்னெல்லாம் எழுதியிருக்கிறாருங்கிறத பார்த்தா எல்லாருக்கும் எழுதலாம், தனி மனிதனை தாக்கலாம், ஆனால் பத்திரிகையாளரை தாக்கக்கூடாதா? பத்திரிகையாளர் என்பது ஒரு தனிநபர், இதை சமுதாயத்திலேருந்து வேறுபட்டவர்களா? பள்ளு விடாமல் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்கள் பள்ளுபடுற மாதிரி கேள்வி கேட்குறோங்க, உதயநிதிட்ட பள்ளுபடுற மாதிரி நாங்கள் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்குறோங்க, பள்ளுபடுற மாதிரி இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தனத்தை நாங்கள் கொண்டு வரோங்க. நீங்கள் சொல்லலையே சார். மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. தப்புன்னு இருக்குது. கூந்தல் தானே சொன்னார். கருணாநிதி பேசாத வார்த்தையா, அண்ணாதுரை பேசாத வார்த்தையா, இவர் ராமசாமி நாயக்கர் பேசாத வார்த்தையா, இல்லை இவர்கள் பேசாத வார்த்தைகளா? சார் எனக்கு தெரியும் சார், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். கல்கி பத்திரிகையினுடைய நிருபர். கொஞ்சம் நாக்கு மூளை பல்லு போட்டு கருணாநிதிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அந்த இடத்துல அவர் கருணாநிதி அவர்கள் இது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அவர் கொஞ்சம் பின்வாங்கி கொஞ்சம் நாகரிகமாக கேட்டு வந்தார். இஷ்யூ முடியலை. மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு மிரட்டல் போகிறது. ஃபோனில் பேசினதே கருணாநிதி என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கெல்லாம் அதை நிரூபிக்க முடியாது. என்ன ஒன்று. அடுத்து கல்கி பத்திரிகை மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போகிறது. இதெல்லாம் நடந்ததாக எனக்கு தகவல் உண்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியிருக்காரு சார். அவர் சாமி தரிசனம் பண்ணார் சார். ஆனால் என்னைக்கு பாஜக விட்டு வெளியில் போனாரோ அன்னைக்கு நெத்தியில் உள்ள குங்குமத்தை எடுத்துட்டார் சார். பன்னீர்செல்வம் இன்னும் குங்குமம் வச்சுட்ருக்காரு. எல்லா கட்சிக்காரங்க குங்குமம் வச்சுட்ருக்காங்க. எனக்கு காசு வேணும், பதவி வேணும்னா சாமியை தூக்கி தூர போடணும்னா சாமியை தூக்கி தூர போட்டுட்டாருங்கிறத 23ஆம் தேதி நமது அம்மா 18 பக்கம் சார். நமது அம்மா வந்து 18 பக்கம். 18 பக்கத்தில் ஒரு பக்கம் கூட 22ஆம் தேதி நடந்த அந்த அயோத்தியா ஆலய கும்பாபிஷேகம் பற்றி ஒரு பக்க ஒரு பெட்டி செய்தி கூட கிடையாது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒரே நாடு ஆசிரியர் திரு நம்பி நாராயணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றத்திலிருந்து இதுவரைக்கும் 3 முறை வந்து மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சன பார்வையும் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அண்ணாமலை பத்திரிகையாளர்களை அவமதிக்கிறாரா? அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் மீது நல்ல மரியாதை வைத்திருக்கிறார். ஆனால் பத்திரிகையாளர்கள் தான் அண்ணாமலையை அவதூறு செய்கிறார்கள். ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை செல்வனுடைய இன்டர்வியூ எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே. உதயநிதிட்ட பண்ணுறாரு. உதயநிதிட்ட அண்ணாமலை சொல்கிற மாதிரியே பல்லுபடாமல் தான் கேள்வி கேட்குறாரு. ஒரு 38 கேள்விகள் ஒரு மணி நேரத்தில் அப்படிங்கும்போது அந்த பல்லுப்படாமல் அப்படின்ற வார்த்தைக்காக தான் சர்ச்சையாக மாதிரி இப்போ நேற்று கூட தப்புன்னு இருக்குங்கிற சார். எங்கள் கிராமத்தில் நாக்கு மேலே பல்லு போட்டு கேள்வி கேட்டாம்பாங்க சார். நாக்கு மேலே பல்லு போட்டு கேள்வி கேட்டான்னு என்ன அர்த்தம்? மரியாதை இல்லாமல் பேசிட்டான், கடிக்கிற மாதிரி பேசிட்டான், மனசு கட் பண்ணுற மாதிரி பேசிட்டான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பல்லுபடாமன்னு சொல்கிற வழக்கம். அதுக்கு நிறைய அண்ணாமலை அவர்களே அது கிராமத்து வழக்கங்கிறது தெளிவாக சொல்லிட்டார். நீங்கள் அதுக்கு புதுசாக ஒரு அர்த்தம் கற்பித்தால் அது யாரும் பொறுப்பு கிடையாது. இல்லை உங்களுக்கு இதுதான் அர்த்தம்னா அந்த அர்த்தத்தை சொல்லுங்கள். அண்ணாமலை இப்படி தான் சொன்னார்னா அந்த அர்த்தத்தை சொல்லுங்கள். ஏன்னா கருணாநிதி அனந்தநாயகிட்ட இப்படி பேசினார், ராமசாமி நாயக்கர் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாரு, அண்ணாதுரை என்னென்னலாம் எழுதியிருக்கிறாருங்கிறத பார்த்தா எல்லாருக்கும் எழுதலாம், தனி மனிதனை தாக்கலாம், ஆனால் பத்திரிகையாளரை தாக்கக்கூடாதா? பத்திரிகையாளர் என்பது ஒரு தனிநபர், இதை சமுதாயத்திலேருந்து வேறுபட்டவர்களா? எனக்கு புரியலை. அரசியல்வாதி அரசியல் தலைவர்களை தரங்கட்டு தாக்குகிறார்கள், நீங்களே போடுறீங்க. அதே மாதிரி தானே பத்திரிகையாளருங்கிறது எங்கோ வானத்துலேருந்து குதிக்கலையே. இதில் ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை. நான் இப்போ என்ன சொல்கிறேன், அவர் அப்படி தானே சொன்னார், பள்ளு விடாமல் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்கள் பள்ளுபடுற மாதிரி கேள்வி கேட்குறோங்க, உதயநிதிட்ட பள்ளுபடுற மாதிரி நாங்கள் ஸ்டாலின்கிட்ட கேள்வி கேட்குறோங்க, பள்ளுபடுற மாதிரி இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தனத்தை நாங்கள் கொண்டு வரோங்க. நீங்கள் சொல்லலையே சார். அவர் அவ்வளவு டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வந்தார். டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வந்த உடனே அத்தனை பேருடைய சொத்து மதிப்பு வெளியில் வந்தது. சொத்து மதிப்பு வெளியில் வந்தோடனே என்ன சொன்னாங்க? ஏதோ லஞ்சத்தை சொல்கிறேன்னாங்க, சொத்து மதிப்பு தானே சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தானே இந்த பத்திரிகை எழுதினாங்க. ஆமாம் சார். இவங்க திமுகவை பற்றி எழுதுவதற்கு தைரியம் இல்லாத
ஆண்மை இல்லாத, முதுகெலும்பு இல்லாத பத்திரிகையாளர்கள். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம், அவருடைய நோக்கம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கமே ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஜிகாதிகளுக்கு ஆதரவானது, எவஞ்சலிகளுக்கு ஆதரவானது, நக்சல்களுக்கு ஆதரவானது, இந்திய வெறுப்பு அதிகமாக உள்ளது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க, மோடி மீது உள்ள கோபம் இந்தியா மீது திரும்புமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்தியாவை நீங்கள் வெறுக்கலாமான்னு. இல்லை, அவர்கள் இந்தியாவை வெறுக்கிறார்கள். இதுவரைக்கும் இந்தியாவை வெறுத்துக்கும் போது ஊடகமாக அந்த வேலையை மன்மோகனால், சோனியா காந்தியால் இந்தியாவுக்கு எதிரான வேலையை மக்கள் மேலே ஒரு மக்கள் கண்களில் ஒரு மாயத்திரையை போட்டு பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி மோடி வந்த பிறகு பண்ண முடியலை. ஆகையினால அவர்களுடைய கோபம் மோடி மீது பன்மடமாகியிருக்கு. மோடி மீதான கோபம் என்பது இந்தியா மீதான கோபம்தான். அண்ணாமலையின் மீதான கோபம் என்பது இந்த சனாதன தர்மத்தின் மீதான கோபம்தான். அண்ணாமலை மீதான கோபம் என்பது திமுகவை எதிர்த்து, லஞ்ச ஊழலை எதிர்த்து, பிரிவினைவாதத்தை எதிர்த்து, ஜிகாத்தியத்தை எதிர்த்து, நக்சலத்தை எதிர்த்து ஒருத்தர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்வி கேட்குறாரே, கேள்வி கேட்க வந்துட்டாரேங்கிற கோபம்தான். ஆகையினால அவங்க எக்ஸ்கியூஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் பேச்சில் எங்கேருந்து நம்ம ஏதாவது பிக்கப் பண்ண முடியுமா? இப்போ கள்ளக்குறிச்சியில் பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் நடந்ததில் என்ன, அவர் என்ன சொன்னார், நீங்கள் குரங்கு மாதிரி குதிக்காதீங்கப்பா, அதுக்கு முன்னாலேயே போய் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன், அத்தனை பத்திரிகையாளரும், அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கலாம், ரொம்ப முடிஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பு. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது தனிநபர் உங்களுக்கும் எனக்குமான இன்டர்வியூ அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் உங்கது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புங்கும்போது ஒரே பத்திரிகையாளர் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்பதுக்கு அல்ல. கமலாலயத்தில் என்னென்ன ஒரே பத்திரிகையாளர் மீண்டும் 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 அவர் நினைக்கிற பதில் வரணும்னு கேட்குறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, என்னப்பா எவ்வளோப்பா வாங்கிட்டு வந்தால் 200, 2000, 3000, இல்லைப்பா அடுத்தாப்புல உனக்கு இவ்வளோ சொல்லிடுவோம்ப்பா அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்கிறது நியாயம் இருக்குது. ஏன்னா ஒரு 40-50 பத்திரிகையாளர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பத்திரிகையாளர் மீண்டும் மீண்டும் தான் நினைப்பதை கேட்பதுன்னு. இப்போது பத்திரிகையாளரை சந்திக்கிறான், அவர் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு தவிர உங்கள் மெசேஜை கன்வே பண்ணதுக்கு கூப்பிடலை. அதே மாதிரி தான் பத்திரிகையாளர் அவரை போய் சந்திக்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கப்பா, நம்ம பேசுவோம். ஏன்னா ஒரு தலைவருக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கும். அவங்க அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். கொஞ்சம் அநாகரிகம்னு சொல்கிற வார்த்தையை கூட நான் இப்படி சொல்லலாம், நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள், கோபப்படுகிறார், நியாயம்தான். ஆனால் அந்த கோபத்தை மனதில் வைத்து கொண்டாரான கிடையாது. மொமெண்ட் கோபம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இதே விஜயகாந்தை இந்த பத்திரிகையாளர்கள் எவ்வளவு தூற்றினார்கள். இன்றைக்கி அவர் இறந்து போன உடனே எவ்வளவு கூட்டம் வந்தது. இவங்க அப்போ பாமர மக்கள் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால் விஜயகாந்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். அந்த விஜயகாந்தை நீங்கள் என்னெல்லாம் சொல்லி, ஏன்னா திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வரக்கூடாது என்பதில் இந்த பத்திரிகையாளர் குறிப்பாக இருக்கிறார்கள். அதனால தான் அண்ணாமலை மேலே அந்த எதிர்ப்புன்னு நான் சொல்கிறேன். இல்லை, நேற்று நடந்த போராட்டத்தில் சன் டிவி நெறியாளர் குணசேகரன் ஒரு கேள்வி ஒன்று எழுப்புறாரு. தேனியில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் தந்தி டிவி செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் நீ யார், சன் டிவி செய்தியாளரா அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியை தான் அந்த ப்ரெஸ் மீட்லேயும் அவர் டார்கெட் பண்ண பார்க்குறாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்றத அவர் கேள்வியை எழுப்பியிருக்காரு. இல்லை, அதாவது இன்னைக்கு பத்திரிகையாளரில் எல்லா பத்திரிகையாளரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்கங்கிறது நம்ம சொல்லலாம். தந்திங்கிறத நாம் ஒரு பார்வை வைத்திருக்கோம். தந்தி என்பது நடுநிலையாக இருக்கும் என்று ஒரு பார்வை வைத்திருக்கலாம். தினமலர் என்பது நடுநிலையாக இருக்கும் ஒரு பார்வை வைத்திருக்கலாம். தினமணி ஒரு நடுநிலை. ஆனால் தந்திட்டேருந்து ஒரு நிருபர் திமுக சார்பு கேள்வியை மீண்டும் மீண்டும் எழுப்பும்போது ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். சந்தேகத்தை கேட்கக்கூடாது என்ன சார்? இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு ப்ரெஸ் மீட்டிங்னா எல்லா கேமராவும் அண்ணாமலையை சார்ந்து இருக்கிறது. ப்ரெஸ்ஸில் பேசுகிறவங்களை சார்ந்து எத்தனை கேமரா இருக்குது? அப்போ தான் அவர் சொல்கிறார், நீங்கள் முன்னால் வாங்க அண்ணன், முன்னால் வாங்க கேள்வி கேட்குறீங்க, உங்கள் மக்கள் பார்க்கட்டும், உங்களை மக்கள் பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. ஏன்னா கேள்வி கேட்குற ஆளையும் ஒளிந்து கொள்ளணும்னு நான் கேட்குறேன். கேள்வி கேட்குற ஆள் ஒளிந்து கொள்ளக்கூடாதுல்ல. நீங்கள் இனிமேல் ப்ரெஸ் மீட்டிங் வரும்போது நான் இந்தந்த ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு பேட்டோட வாங்க, கேள்வி கேளுங்க. நான் மோகன், நான் தினத்தந்தியிலிருந்து கேட்கிறேன், நான் பராசரன், நான் இதிலேருந்து கேட்குறேன்னு சொல்லுங்கள். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்கள் பேர் உங்கள் ப்ரெஸ் என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த நடைமுறை சென்ட்ரல் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இவங்க அப்படி பண்ணுறதில்ல. யாரோ போய் ரெட் பிக்ஸ்லேருந்து வருவாங்க, வேறு யூடியூப்லேருந்து வருவாங்க, திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்போ அந்த கேள்வி அப்படித்தான் வரும். அதாவது ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கேள்விக்கு 2 பதில் உண்டு விக்னேஷ். ஓகே. ஒரு கேள்வி கேட்பவருக்கான பதில், இன்னொன்று கேள்வி கேள்விக்கான பதில். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்டால் அந்த கேள்விக்கு கேள்விக்கான பதில் வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை இவரை மடக்கணும், இவரை இது பண்ணணும், இவரை எம்ப்ரேஸ் பண்ணணும், இவரை கோவப்படுத்தணும்னு கேட்டால் அது கேட்பவருக்கான பதிலாக தான் வரும். எல்லா கேள்விக்கும் ஒரே பதில். நீங்கள் திருப்பி கேட்டுகிட்டே கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லணும்னா அவர் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்கள நீங்கள் மட்டும்தான் கேள்வி கேட்பீங்களா? பத்திரிகையாளர்னா கேள்வி கேட்குறது எங்கள் உரிமை. ஆனால் இன்டர்வியூ கொடுக்குறாள் திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அதை அண்ணாமலை மீறுகிறார். ஏன்பா ஏன் இந்த கேள்விக்கு திருப்பி கேட்குற, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறது நியாயம் இருக்கு. ஒரு விஷயம் போனால், ஒரு நாகரிகம் என்றால் ஒரு பதில் சொன்னால் அடுத்த கேள்விக்கு நகண்டு போகணும். அது இல்லாமல் உன்னையே பிடித்து கொண்டு பொய் சொல்லி கொண்டு. அதனால தான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பத்திரிகையாளரெல்லாம் ஒரு ஆட்டு மந்தை பத்திரிகையாளர்னு சொல்கிறேன். ஏன் ஆட்டு மந்தை பத்திரிகையாளர் என்று சொல்கிறேன்? நீங்கள் 2023க்கு முன்னால் மத்திய அரசு என்பார்கள், நடுவர் அரசு என்பார்கள், வேறு எதையும் சொல்ல மாட்டாங்க. ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை திமுக முன்வைத்தது. அது வரைக்கும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தால் அத்தனை பத்திரிகையாளர் இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு ஏன் சொல்கிறாங்க? எனக்கு புரியலையே. இது ஒன்றிய அரசு கிடையாது, இது மத்திய அரசு தானே. இந்தியா மாநிலங்களால் இணைக்கப்பட்டது இல்லைங்க. இந்தியா உருவான பிறகு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது, ராஜ்யங்களால் இணைக்கப்பட்டது. ராஜ்யங்களை நாம் இணைக்கும் போது பிரிட்டிஷ் ஆட்சியில் என்னென்ன எதுவுமே எந்த ராஜ்யமே நிபந்தனையற்று தான் இந்தியாவோடு இணைந்தது, காஷ்மீர் வரைக்கும். அதனால தான் அந்த 370 பிரச்சனை வந்தது. அது புரியாமல் இருந்ததுனால தான் ஒரே ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இன்றைக்கி 370 கேன்சல் ஆகிருக்கிறது. ஆனால் அதை பற்றி இவர்கள் எவ்வளோ பொய் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பது தெரியும். இப்போது இவங்க சொல்கிறாங்க தமிழகம் எங்கே இருந்தது தமிழ்நாடுன்னு கேட்குறேன். 47க்கு முன்னால் தமிழ்நாடு எங்கே இருந்தது? மெட்ராஸ் பிரசிடென்சி தானே இருந்தது. தமிழ் தேசியம் 47க்கு முன்னால் எங்கே இருந்தது? சேர சோழ பாண்டியன் பல்லவனா பிரித்து கொடுத்துட முடியுமா? இந்த அத்தனை பத்திரிகையும் பிரிவினை பேசக்கூடிய பத்திரிகைகள், தமிழகம் என்று பேசக்கூடிய தமிழ் கலாச்சாரம். இப்போது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய அரங்கம் திறந்திருக்கிறார். இது பண்பாட்டு அழிப்பு என்று சொல்லுகிறேன். ஏன் பண்பாட்டு அழிப்பு? இதுவரைக்கும் வாடிவாசல்லேருந்து எங்கள் மாரியம்மன் கோயிலேருந்து என்ன கருப்பண்ணன் கோயிலேருந்து அங்கேருந்து வந்திருந்த காளைகளை நீங்கள் ஒரு மதசார்பற்ற காளையாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இது பண்பாட்டு அழிப்பு. இந்த பண்பாட்டு அழிப்புக்கு துணை போகக்கூடிய மாற்று அந்த ஊடகவியலாளர் சங்கம். ஆகையினால தான் நான் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள். மோடி அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். என்ன கோரிக்கை வச்சார்? நீங்கள் எந்த கருத்தியல் பத்திரிகையாளராகவும் இருங்க, நீங்கள் கம்யூனிஸ்ட் பத்திரிகையாளராக இருங்க, நீங்கள் வேறு காங்கிரஸ் கட்சி பத்திரிகையாளராக இருங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நான் இத்தனை திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறேன், இந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னை உதவி பண்ணுங்க, அந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த சன் டிவி, இந்த ஹிந்துவனுடைய என்றாம், இந்த நக்கீரன், இந்த புதிய தலைமுறை, இவர்களெல்லாம் இந்த கடந்த 9 வருஷத்தில் எனக்கு மோடியினுடைய எந்த திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம், அதில் உள்ள குறைகளை மத்திய அரசாங்கத்துக்கு சொன்னோம் அப்படின்னு ஒரே ஒரு இடம் சொல்லுவாங்களா? அப்புறம் என்ன? இவங்களுடைய பிரச்சனை இவர்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இவர்கள் வேலை பார்க்கவில்லை. இவர்கள் என்றாம் ஒரு பிரிவினைவாதிங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது கிடையாதுங்க. அவர் அங்கதான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒரு நேர்காணல்னா நெறியாளர் கெஸ்ட் கிட்ட என்ன கேள்வி எழுப்பணுன்றதை நெறியாளர் தான் முடிவு பண்ணணும். அது விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது எந்த விதத்துல? அது நேர்காணல்ல சார், நான் தான் சொல்றேன், அது நேர்காணல்ல. நேர்காணல்னா நீங்களும் நானும் நடத்தினா இப்ப நடத்துறது நேர்காணல். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேர்காணல் கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நேர்காணல் கிடையாது. இப்போ இவர் ஒரு நேர்காணல் பண்ணினார். அந்த நெறியாளருக்கு அந்த ரைட் இருக்குது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த நெறியாளர் பள்ளுபடாமல் கேள்வி கேட்டார். அதை இப்போ விமர்சனம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும்? அந்த நெறியாளர் உண்மையான நெறியாளராக இருந்தால் அடுத்த என்னுடைய இன்டர்வியூ பள்ளுபடுற மாதிரி இருக்கும்னு சொல்லணும். அந்த தைரியம் வரமாட்டேங்குதே.
அதெல்லாம் நாம் சுட்டி காட்டுகிறோம். நீங்கள் உதயநிதிட்ட போய் நான் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இதே கார்த்திகை செல்வன் ஸ்டாலின்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தார். ஸ்டாலின்கிட்ட எடுத்த இன்டர்வியூனுடைய அந்த கேள்விகளும் இப்போ உதயநிதிகிட்ட எடுத்த கேள்விகளும் நீங்கள் உங்கள் தாமரை டிவி போட்டால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதே கொஸ்டின்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போய் உதயநிதிகிட்ட கேட்டிருக்காரு. நீங்கள் வேணால் என்ன பண்ணலாம், பள்ளுபடாமல் சீரியல் 1, பள்ளுபடாமல் சீரியல் 1, இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி. அப்போ அவர் கேட்ட கேள்வி அதுக்கு ஸ்டாலின் பதில். இப்போ இவர் உதயநிதிட்ட கேட்ட கேள்வி அதுக்கான பதில். அப்படி போட்டுகிட்டே வரலாங்க. நீங்கள் கேள்வி கேட்கும்போது உதயநிதிக்கான தகுதியை கேட்டீர்களா, உதயநிதி சனாதன எதிர்ப்பு பற்றி பேசினீங்களா, அதற்கு வந்த எதிர்ப்பை பற்றி பேசினீங்களா, அதுக்காக அவர் பல்ட்டி அடித்ததை பற்றி கேள்வி கேட்டிங்களா, நான் சனாதனம் வேறு இந்து மதம் வேறேன்னு சொன்னதை பற்றி கேள்விப்பட்டீங்களா, இல்லை இந்த பாபர் மஸ்ஜிதை எடுத்து கோயில் நடந்து போனேன் அதை பற்றி இல்லையே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்திருக்கிறதே அலகாபாத் கை கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? எந்த கேள்வியும் கேட்கல. அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு அண்டார்டிகாலேருந்து நம்ம அருணாச்சல பிரதேசிலேருந்து நம்ம திருச்சியில் அல்லூர் வரைக்கும் உள்ள கேள்வியை கேட்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லுவார். இவருக்கு அந்த மாதிரி கேள்விகளே கேட்கலையே. இல்லை உங்களுக்கு கேட்க தெரியலையா? அந்த கேள்வி நாங்கள் கேட்கலாம்ல. என்ன நியாயம் இருக்குது, என்ன தப்பு இருக்குது? அதைத்தானே அண்ணாமலை கேட்டார். பத்திரிகையாளர் நாங்கள் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கோம், ஆனால் இது மாதிரி யாரும் பத்திரிகையாளர்களை தரம் குறைந்து விமர்சனம் செய்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை அந்த போராட்டத்தில் வைக்கிறாங்க. இன்னொன்று, நக்கீரன் கோபால் அவர்கள் அந்த போராட்டத்தில் என்ன சொல்கிறாருனாக்க, அண்ணாமலை பேரை உச்சரிக்கிறதே தவறு, அவர் பேருக்கு பீப் போடணும், பரதேசி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் அந்த மேடையில் பயன்படுத்தியிருக்கார். நல்லது தானே. இவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு வெறுப்பு வந்திருக்குங்கிறத நான் பார்க்குறேன். பத்திரிகையாளர்கள் வெறுப்புக்கு அப்பா தானே இருக்கணும். ஆமாம், அப்படி இல்லைங்கிறேன் நான். நக்கீரன் நக்கீரன் ஓப்பனாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் திமுகவுக்கு தான் என்றைக்குமே நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான் இருக்க போகிறேங்கிறத ஓப்பனாக தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட எப்படி நீங்கள் நியாயமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால நாங்கள் திருப்பி கேட்போம், நீங்கள் திமுக கட்சியினுடைய பத்திரிகை எப்படி நியாயம் பண்ணுவீங்க? அந்த கேள்வி கேட்குறதுல என்ன ஞாபகம்? நாங்கள் நடுநிலை, இதில் எது சார் நடுநிலை பத்திரிகை? அதை எனக்கு சொல்லுங்கள். புதிய தலைமுறை நடுநிலையாக இருக்குன்னு கேட்குறீங்களா? நீங்கள் குணா பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க. குணா புதிய தலைமுறையில் ஆங்கராக இருந்தார். புதிய தலைமுறையில் ஆங்கராக இருக்கும்போது அவர் தீபாவளி தமிழர் பண்டிகையா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி. எனக்கும் குணாவுக்கு நட்பு உண்டு. நான் அப்போது தீபாவளி தமிழர் பண்டிகை இல்லைங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்களோ அவ்வளோத்தையும் முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் கிறிஸ்மஸ் தமிழர் பண்டிகையான உங்களால் நடத்த முடியுமான்னு கேட்டேன். அவர்கிட்ட இந்த பதில் வரல. அவருக்கு டிசம்பர் 25 கிறிஸ்து பிறந்த நாள் இல்லை, அது சர்ச்சுகளால் முடிவு பெற்ற பண்ண நாள் அப்படிங்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பி இதை பற்றி ஒரு டிபேட் பண்ணுங்கன்னு பண்ணவே இல்லையே. தீபாவளி தமிழர் திருநாளான பண்ணுற ஆள், ரம்சான் தமிழர் திருநாளான பண்ணுறதில்லை, கிறிஸ்மஸ் தமிழர் திருநாளான பண்ணுறதில்லை, தாலி வேணுமா வேண்டாமான பண்ணுறவங்க, குலசாமி வேணுமா வேண்டாமான பண்ணுறவங்க, மற்ற மதத்தை பற்றி பேசுகிறதே இல்லை, மற்ற மத நம்பிக்கையை பற்றி பேசவே இல்லை. தாலி வேண்டுமா வேண்டாமான விஜய் டிவி ஒரு சீரியல் எடுத்தாங்க, ஒரு டிபேட் நடத்தினாங்க. புதிய தலைமுறை ஒரு டிபேட் நடத்தினாங்க. அந்த டிபேட் ஒரு பிரச்சனையாச்சு. அதில் இந்து முன்னணிக்காரர்கள் அரெஸ்ட் ஆனார்கள். பிறகு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய, புதிய தலைமுறையே ராமகோபாலன்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகையினால இவர்களெல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக, இந்து தர்மத்துக்கு எதிராக நாத்திகம், அதாவது இவங்க பேசுகிற நாத்திகம் கூட உண்மையான நாத்திகம் கிடையாது. திராவிட நாத்திகம் என்றால் இந்துக்களுக்கு எதிரான நாத்திகம், அவ்வளோதானே தவிர கிறிஸ்தவத்துக்கு எதிரான நாத்திகம் பேச மாட்டார்கள், இஸ்லாத்துக்கு எதிரான நாத்திகம் பேச மாட்டார்கள். அவரே சொல்லுவார், நான் என்னுடைய மனைவி கிறிஸ்டியன், ஆகையினால இதுக்கு சங்கிக்கு வயிறெறியும் அப்படின்னு தானே பேசுகிறாரு. அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கலாமே. ஏன் சார் சங்கி தேவையில்லாமல் ஏன் சார் சங்கிகளை பற்றி பேசுகிறீங்க, அவங்களுக்கு ஏன் சார் வயிறு இன்னும் கார்த்திகை செல்வன் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? பாஜக இப்போ 14 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க. எல்லா மாநிலத்துக்கும் பாஜகன்னு ஒரு மாநில தலைவர் இருக்காங்க. மாநில தலைவர்கள் இது போன்ற தரம் தாழ்ந்து எங்கேயும் நடந்துக்கிறது இல்லை, தமிழகத்தில் மட்டும்தான் நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்ற ஒரு, அந்த மாநில தலைவர்கள் மீதான மரியாதை எங்கள் பத்திரிகையாளருக்கு இருக்குது. அதான் காரணம். இப்போது ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பன்வாரிலால் புரோஹித் இங்கே கவர்னருக்கு வரதுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் ஹிதவாடான ஒரு பத்திரிகை, மராட்டி பத்திரிகை, அந்த ஹிதவாடா பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் ஒரு எம்பியாக வந்தார். அதுக்கப்புறம் பல காரணங்களால் நமக்கு கவர்னராக வந்தார். அவர் இந்த லட்சுமி சுப்பிரமணியத்திட்ட ஒரு குழந்தையை தட்டுற மாதிரி தட்டினார்.
என்னெல்லாம் பேசினாங்க அந்த அம்மா. நான் வந்து என்னுடைய இதை அதை போட்டு கழுவினேன், என்னுடைய இதை போட்டு கழுவினேன், அதை போட்டு கழுவினேன், எனக்கு இது எரிச்சல் தீரவே இல்லை அப்படிலாம் பேசிட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ விருப்பம் இருந்தது. அவரை பற்றி குறைவாக இங்கே இருக்கிற ஜேர்னலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள். மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் இங்கே இருக்கிற தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷனுக்கு கண்டனம் தெரிவித்தது. கண்டனம் தெரிவித்து, எங்களுக்கு அவரை பற்றி தெரியுங்க, அவரும் ஒரு பத்திரிகையாளர், ஒரு பத்திரிகைக்கு எடிட்டராக இருந்தாங்க, ஆகையினால இந்த புழுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பத்திரிகை தெரிஞ்சுதே. நீங்கள் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், கள்ளக்குறிச்சியில் நடந்தது. கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு இவர் மன்னிப்பு கேட்கல, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலைன்னு போயிட்டார். இங்கேருந்து 2 பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் சபீரும் மெனக்கிட்டு இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் அங்கே விபத்து நடந்திருக்கிறது. அந்த விபத்தை பற்றி உண்மையை அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். திமுக என்ன சொல்லுது, அது சிலிண்டர் வெடிப்பு என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் இது பயங்கரவாத வெடிப்பு என்பதை சொல்லுவதற்காக அண்ணாமலை பிரஸ் மீட் போகிறார். நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு யார், இங்கேருந்து மெனக்கிட்டு காசு ஃப்ளைட்டில் டிக்கெட்டு போய் சபீரும் லட்சுமி சுப்பிரமணியமும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கிற கேட்க முடியாது, அது என் ரத்தத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் ஏன் அங்கே மன்னிப்பு கேட்க போனீங்க? மன்னிப்பு கேட்கறதுக்கு வேறு இடம் இல்லையா? கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் நடந்த அந்த குண்டு வெடிப்பு சிலிண்டர் குண்டு வெடிப்புன்னு திமுக சொல்கிறதை ஏற்றுக்கொள்ளணும். அதுலேருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக அவங்க போனாங்கங்கிறேன் நான். இல்லை, இதே சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. தப்புன்னு இருக்குது. கூந்தல் தானே சொன்னார். கருணாநிதி பேசாத வார்த்தையா, அண்ணாதுரை பேசாத வார்த்தையா, இவர் ராமசாமி நாயக்கர் பேசாத வார்த்தையா, இல்லை இவர்கள் பேசாத வார்த்தைகளா? சார் எனக்கு தெரியும் சார், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன். ஓகே. ஒரு கல்கி பத்திரிகையினுடைய நிருபர் கொஞ்சம் நாக்கு மூளை பல்லு போட்டு கருணாநிதிட்டு ஒரு கேள்வி கேட்டுறார். அந்த இடத்துல அவர் கருணாநிதி அவர்கள், இது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறார். உடனே அவர் கொஞ்சம் பின்வாங்கி கொஞ்சம் நாகரிகமாக கேட்டு வந்தார். இஷ்யூ முடியலை. மறுநாள் காலையில் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு மிரட்டல் போகிறது. ஃபோனில் பேசினதே கருணாநிதி என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கெல்லாம் அதை நிரூபிக்க முடியாது என்னால். ஒன்று. அடுத்து கல்கி பத்திரிகை மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போகிறது. இதெல்லாம் நடந்ததாக எனக்கு தகவல் உண்டு. ஏன்னா இன்னொரு பத்திரிகையாளர், வைகோவுக்கு நெருக்கமான இருந்த ஒரு பத்திரிகையாளர், இன்றைக்கி அவரும் உயிரோட இல்லை. அவர் வைகோவுக்கு ஆதரவாக பண்ணினதன் காரணமாக அவருக்கு நேரடியாக கருணாநிதி அவர்களிடம் மிரட்டல் போனது. இது எங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சொல்லவே சொல்லாதீங்க. இந்த பத்திரிகை இப்போது குணாவே ஒரு நம்ம ஃபஸ்ட்டு லேயர் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அண்ணாமலை போட்டிருக்கிறார், ஃபஸ்ட் லேயர் ஆஃப் வெங்காயம் உடைஞ்சிருக்குன்னு. அதில் குணா பேசுகிறார். குணா என்ன பேசுகிறாருன்னா, யார் மேலேயும் நாங்கள் அவமரியாதை வழக்கு போட்டதே இல்லைன்னு. இந்த அரசாங்கம் எத்தனை சார் போட்டிருக்கு? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எத்தனை போட்டிருக்கு? கிட்டத்தட்ட 32-33 பாஜகவினர் மேலே ஃபேஸ்புக்கு பதிவுக்கு மற்ற பதிவுக்குன்னு வழக்கு போட்டிருக்கு. எந்த பதிவுக்காவது இவர்கள் ஆதரவாக அந்த வழக்கு தப்புதை இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கம் சொல்லியிருக்கா? இதே ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அண்ணாமலை அவர்கள் மேலே வழக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ராம் அவர்கள் பேசியிருக்காரு. இது சம்மந்தமாக நான் கார்த்திகை செல்வன் அவர்கள் கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் அவருக்கு கார்த்திகை செல்வன் ஏன் சார் வழக்கு போட்டணும்? என்றாமே போடலாமே, மொத்தமாக எங்களை பாதித்ததுன்னு சொல்லலாமே, மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கமே போடலாமே, தப்புன்னு இருக்குது. கார்த்திகை செல்வன் வேலை பார்க்குறது நியூஸ் 18 சார். ஓகே. நியூஸ் 18 யார் சார்? யார் ஓனர்? அம்பானி. அப்புறம் இவங்களெல்லாம் அங்கே உட்காந்து கொண்டு அதானி அம்பானியை எதிர்த்து தானே இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்பானி வச்சுருக்கிற அந்த ஜியோ ஃபோனில் இருந்துட்டு தானே சார் எல்லாத்தையும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கார்பரேட்னு பேசுகிறாங்க. சன் டிவியை விட பெரிய கார்பரேட் என்ன இருக்குது? கலாநிதி மாறன், தயாநிதி மாறனை விட பெரிய கார்பரேட் என்ன இருக்குது? டிஆர் பாலு நடத்துகிற கம்பெனிஸை விட கார்பரேட் என்ன இருக்குது? அதனால் அவங்களும் அந்த குடிசை தொழிலாக பண்ணுறாங்க. அதைத்தானே சார் அண்ணாமலை சொல்கிறாங்க. உங்களுக்கு கோபம் வருகிறது. ஏன் கோபம் வருகிறது? ஒரு 30,000 கோடிக்கு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கோபம் வருகிறது. அதை உண்மையை சொன்னதுனால அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கி இல்லை, உங்களுக்கு கோபம் வருகிறது. அப்போ நீங்கள் திமுகவினுடைய கைக்கூலிகள்னு சொன்னால் தப்புன்னு இருக்குது. நீங்கள் உங்களால் ஏன் திமுகவை கேள்வி கேட்க முடியவில்லை? அதுக்கு அவங்க பதில் சொல்லட்டும். திமுகவினுடைய ஊழல், இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்காங்க, அதனுடைய ஊழலை பற்றி எத்தனை பேர் பேசுகிறாங்க? தைரியமாக பேச முடியுதா யார்கிட்ட? அது ஏன் பேச முடியலை? ஆமனி பஸ்காரன்லாம் கொதிச்சு போயிருக்காங்க சார்.
அங்கே ஏறங்கிறவங்க இங்கே வர முடியலை சார். இந்த அரசாங்கத்தினுடைய ஊழலை பேசினாலே உங்கள் மீது தாக்குதல் வரும். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டு இருக்கிறார். ஏன் தாக்கப்பட்டிருக்காரு நீங்களே விசாரித்து சொல்லுங்கள். விசாரணை வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து என்னுடைய இறுதியான கேள்வி, தமிழகத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன? சார், தமிழகத்தில் இப்போ இல்லை சார், எந்த காலத்திலையும் தேசிய ஆர்வம் கொண்ட ஊடகவியலாளர் இருக்க முடியாதுங்கிற சூழல் தான் இருந்தது. எனக்கு தெரிந்து தேசிய எண்ணத்தோடு உள்ள போகக்கூடிய பத்திரிகையாளர்களை பிரஸ் கிளப்பில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் இவர் சங்கின்னு அன்னைக்கே முத்த குத்திடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு திருநீரோ இந்த மாதிரி ஒரு நாமமோ வைத்து போனாலோ, நீங்கள் கோயிலுக்கு போனாலோ, நீங்கள் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை வெளியில் பேசினாலோ உங்களை சங்கின்னு முத்திரை கொடுத்தி அந்த கட்சி, அதாவது அந்த அவர் பத்திரிகையில் இருப்பாங்க, அவர் இருக்கிற துறை வந்து வெளியில் பேச முடியாத துறை இருக்கும். இன்னைக்கு நேற்று நடிகை ரேவதி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் கோயில் எனக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றம் செய்ததா எவ்வளவு தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவரை என் தனிப்பட்ட நம்பிக்கையை கூட நான் தனியாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன் இருந்தது? ரேவதி தான் சொல்லியிருக்காங்க. நான் பத்திரிகையில் வந்திருக்கு பார்த்துட்டேன். ஏன் என்னுடைய தனி நம்பிக்கையை நான் வெளியில் சொன்னால், நான் நெத்தியில் குங்குமம் வைத்தால், விபூதி வைத்தால் சங்கி, ஆனால் குல்லா வைத்தால் நான் வந்து செக்யூலர், நான் சிலுவை போட்டால் நான் செக்யூலர், அப்படித்தானே இந்த பத்திரிகைகள் இருந்தது. நீங்கள் என்ன இல்லைன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு அயோத்தி விஷயத்துக்கு நான் வருகிறேன். சன் டிவி பண்ணாங்க சார், நல்லா பண்ணாங்க. அது செய்தி தானே. அயோத்தி ஆலய திறப்பு விழாங்கிறது செய்தி தானே. அந்த செய்தியை கலைஞர் டிவி சொல்லலை, அந்த செய்தியை ஜே நியூஸ் சொல்லலை, அந்த செய்தியை முரசொலி எழுதலை. அந்த செய்தியை நமது அம்மா எடப்பாடியினுடைய நமது அம்மா பெட்டி செய்தியாக கூட போட்டு விடலை. அப்போ இவர்கள்லாம் எஸ்டிபிஐட்டு அடிமையாகிட்டாங்கன்னு சொல்லதுக்கு எங்களுக்கு என்ன பயம் இருக்குதுன்னு கேட்குறேன் நான். நீங்கள் ஏன் இப்படி அடிமையாக இருக்கிறீர்கள் நாங்கள் கேட்குறோம். ஏன் தேசியத்து பக்கம் வாங்க, தெய்வீகத்தின் பக்கம் வாங்க, இந்து சமுதாயத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு கேட்குறோம். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ராமர் கோவில் திறப்பு விழா அன்னைக்கு கோவிலுக்கெல்லாம் போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணியிருக்காருல்ல சார். அவர் சாமி தரிசனம் பண்ணார் சார். ஆனால் என்னைக்கு பாஜக விட்டு வெளியில் போனாரோ அன்னைக்கு நெத்தியில் உள்ள குங்குமத்தை எடுத்துட்டார் சார். ஓகே. பன்னீர்செல்வம் இன்னும் குங்குமம் வச்சுட்ருக்காரு, எல்லா கட்சிக்காரங்க குங்குமம் வச்சுட்ருக்காங்க. எனக்கு காசு வேணும், பதவி வேணும்னா சாமியை தூக்கி தூர போடணும்னா சாமியை தூக்கி தூர போட்டுட்டாருங்கிறத அதை காமிக்குது. இப்போ பாருங்கள், 23ஆம் தேதி நமது அம்மா 18 பக்கம் சார். நமது அம்மா வந்து 18 பக்கம். 18 பக்கத்தில் ஒரு பக்கம் கூட 22ஆம் தேதி நடந்த அந்த அயோத்தி ஆலய கும்பாபிஷேகம் பற்றி ஒரு ஒரு பெட்டி செய்தி கூட கிடையாது. ஆனால் நான் கேட்குறேன், இவர்கள் வந்து நமது அம்மானு பேர் வச்சுருக்காங்க. நமது அம்மானா யார்? ஜெயலலிதா அம்மா நடுவில் போட்டிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா என்ன பேசினாங்க? நேஷனல் இன்டோகிரேஷன் கவுன்சிலில் அயோத்தியில் ராமனுக்கு கோயில் கட்டாமல் எங்கே கோயில் கட்ட முடியும் என்று கேட்டவர் ஜெயலலிதா அந்த அம்மா பேரை வச்சுட்டு இன்னைக்கு அயோத்தியில் இவ்வளவு பெரிய ஆலயம் வந்திருக்கு. ஒரு பெட்டி செய்தி கூட போடாமல் இவர் ஒரு பத்திரிகை நடத்துகிறார் என்றால் இவர் யார் காலில் விழுந்திருக்கிறாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகவியலாளர்களும் இவங்களை கொண்டு போய் அவங்க காலில் உழ வைக்கிறதுக்கு தான் வேலை பார்க்குறாங்க. அதையும் அவர் கேட்குறாரு. அதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? நாங்கள் கூட தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள்லாம் கட்டியிருக்கோன்றத அவரும் பதிவு பண்ணுறாரு. யார் கோயில் கட்டியிருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில். சார், எடப்பாடியும் கோயில் கட்டலை, சேகர்பாபுவும் கோயில் கட்டலை, மதசார்பற்ற அரசுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு ஒரு கோயில் கட்டலை. ஏற்கனவே இருந்த கோயில்கள் தான் அவையெல்லாம். இவர் எந்த கோயில் கட்டினான்னு பட்டியலை கொடுக்க சொல்லுங்க. ஒரு கோயிலும் கட்டலை. ஏற்கனவே மன்னர்கள் கட்டின கோயில் இல்லை, தனியார் கட்டின கோயிலாக அந்த கோயிலை வந்து உண்டியலில் கலெக்ஷன் வந்தோடனே அறநிலைத்துறைக்கு எடுத்திருப்பார்களே தவிர இவர்கள் ஒரு கோயிலும் கட்டவில்லை. ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ பெரிய ராஜகோபுரம் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது. அனுமதி கொடுத்தார், ஜிஆர் கட்டினார். அரசாங்கமாக கட்டாதே, அரசாங்கம் கட்டவே இல்லை. சுதந்திர இந்தியாவில் அரசாங்கத்தால் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு மானிட்டர் செய்யப்பட்டு அது வந்து வசூல் பண்ணி, அதுக்கும் அரசாங்கம் கொடுக்கல, வசூல் பண்ணி அரசாங்கத்தினுடைய கண் பார்வையில் ஒரு கோயில் வந்ததுனால அது ராமர் கோயில் மட்டும்தான், வேறு எந்த கோயிலும் கிடையாது.
எடப்பாடிலாம் ஒரு கோயில் கிடையாது. அவர் வேணால் சொந்தமாக வேணால் வீட்டுக்குள்ளே ஒரு கோயில் வச்சுருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த சாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆன்மா எடப்பாடியை மன்னிக்காது. ஒரு 18 பக்கம் ஒரு பத்திரிகையில் அயோத்தியில் ராமர் கோயில் வந்து விட்டது என்ற வார்த்தையை இந்த பத்திரிகைக்கு சொல்ல நிறுவனர் எடப்பாடி கே பழனிசாமி. எப்படிங்க இந்த ஆன்மா மன்னிக்கும்? இனிமே இவருக்கு எதிர்காலம் இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை. மன்னிக்காது ஜெயலலிதாவோட ஆன்மா. சசிகலாட்ட போய் மன்னிப்பு கேட்டால் இனிமேல் அவர்கள் மன்னிப்பார்களா என்று தெரியாது. அதனால் இவ்வளவு தூரம் ஒருத்தர் ஏற்கனவே நமக்கு தெரியும், அவர் குனின்னு சொன்னால் தவழக்கூடிய ஆள்னு நமக்கு தெரியும். அதனால் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட மிஸ்கைட் பண்ணுறாங்க. அத்வானிகிட்ட ஒரு பத்திரிகையாளர் மிஸ்கைட் பண்ணார், சுஷீந்தர் குல்கர்னி. நாம் எல்லாம் எச்சரித்தோம் அத்வானி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அந்த ஆள் மோடிக்கு எதிராக எவ்வளோ எழுதி கொண்டு இருக்கிறார். இந்த விஷத்தோட தானே அவர் அத்வானி கூட இருந்திருப்பாரு. அப்போ இந்த பத்திரிகையாளர் என்பது மோடி அரசாங்கத்தினுடைய பெரிய சாதனைன்னு நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 370 சாதனை என்கிறார்கள், அயோத்தியை சாதனை என்கிறார்கள், முத்தலாக்கை சாதனை என்கிறார்கள். நான் 2 சாதனையை சொல்லுகிறேன். ஒன்று, இந்த லுட்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டெல்லியில் உள்ள பத்திரிகை லாபியை உடைச்சி எடுத்தது, இது முதல் சாதனை. எல்லாம் கம்யூனிஸ்ட், எல்லாம் நக்சல், எல்லாம் ஆன்டி ஹிந்து. ஏன்னா கம்யூனிட்டி வயலன்ஸ் டார்கெட்டட் பில்லை கொண்டு வரும்போது ஆதரவு கொடுத்த பத்திரிகைகள் இதெல்லாம். 2வது முக்கியமான ஜேஎன்யூன்னு ஒரு நக்சல் யூனிவர்சிட்டியை அப்படி தலைகீழாக மாற்றினது. இன்னைக்கு அதை ரவி இங்கே பண்ணுகிறார். அதனால் ஆர்.என். ரவி மேலே அவ்வளவு கோபம். ஏன்னா தேசியத்தின் பக்கம் பல்கலைக்கழகத்தை திருப்பி கொண்டு இருக்கிறார். ஜேஎன்யூ தேசியத்துக்கு எதிராக வேலை பார்த்தது, அதை இன்னைக்கு மோடி மாற்றி இருக்கிறார். அந்த 2 மாறினதுனால இன்னைக்கு வடக்கில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கிறது. தமிழகத்தில் தொல் திருமாவளவன் அவர் சொல்றாரு, நல்ல வேளை நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கல. ஹிந்தி மட்டும் கற்றுக் கொடுத்திருந்தால் மோடியினுடைய பேச்சுக்கு தமிழக மக்களே மயங்கி சென்றிருப்பார்கள். இப்போ இவங்க பேசியிருக்காரா இல்லையா? அப்போ இவங்க எதுக்கு வேலை பார்க்குறாங்க? இந்த அத்தனை பத்திரிகையும் இந்துக்களுக்கு எதிராக, இந்து தேசியத்துக்கு எதிராக, மத சார்பின்மை என்ற பெயரில் இந்து மதத்தை, இந்து தர்மத்தை, சனாதனத்தை அழிப்பதற்கான பத்திரிகை. என்றாம தான், நக்கீரனை தான், குணா தான், கார்த்திகை செல்வனை தான், தியாகச்சமலை தான், எல்லாம் தான். இதில் இந்த மாற்றத்துக்கான ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய கன்வீனர் யார் சார்? முகமது ஆசிப் தானே. அவர்களாக இருக்கலாம், ஆனால் ஹிந்துவாக இருக்கக்கூடாது தானே சார்? இதை நாங்கள் தோலெடுத்து காட்டக்கூடாதா? இதை தோலெடுத்து காட்டக்கூடிய தைரியம் உள்ள ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தைரியம் உள்ள ஒரு தலைவர் அண்ணாமலை. ஆகையினால அவர் மேலே இவ்வளவு போர் வருகிறது. நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதா அம்மையாரை பத்திரிகைகள் மதிக்கல, எதிர்த்து தான் எழுதினாங்க. அந்த அம்மா இன்டர்வியூ கொடுக்கல, மக்கள் ஆதரித்தார்கள். மோடியை எந்த பத்திரிகையும் ஏற்றுக்கல. என்ன வேடிக்கை தெரியுமா? 2014 பிரைம் மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ண உடனே இவர் டெல்லியில் போய் என்ன சாதிச்சிருவார்? சிஎம்மாக தானே இருந்தார். டெல்லிக்கு போன உடனே இவருக்கு டெல்லி பாலிடிக்ஸ் எப்படி தெரியும்? ஒரு ஸ்டேட்டில் இருந்த ஆள் எப்படி டெல்லி பாலிடிக்ஸ் இல்லை சார், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை கையாண்டுட்டு இருக்கிறார். நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க, ஆனால் சிலர் கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணாங்க. அவர் ஆபத்து. நம்ம சுபவீரன் பாண்டியன் சொன்னார் சன் டிவியில், மோடி வந்தால் 25 ஆண்டு காலம் இருந்துருவார்னு. அந்த மீட்டிங்கில் அவர் எவ்வளவு மட்டமாக பேசினாருங்கிறது நமக்கு தெரியும். மோடியை அவன் இவன் என்ற தரக்குறைவாக அவனுடைய காஸ்டியூமுக்காக தனியாக வைத்திருக்கிறான், அவன் போட்டு கொண்டு வருகிறான். அந்த முஸ்லீம்களை பேசி அவன் வந்தால் 25 ஆண்டு காலம் இந்தியாவை மீட்க முடியாது பேசிட்டு இன்னைக்கு சுபவீரன் பாண்டியன் எங்கே இருக்காரு? பேசினாரா இல்லையா? உண்மைதானே, எங்கே மறுக்க முடியும்? அதே மோடி எதிர்ப்பு, அதை தாண்டித்தான் இன்னைக்கு மோடி வந்திருக்கிறார். எந்த பத்திரிகையாளரும் அவரை பற்றி கவலைப்படலையே. அவர் மனதின் குரல் நேரடியாக மக்களோடு பேசுகிறார். அண்ணாமலை யாத்திரை போகிறார் சார், நேரடியாக மக்களோடு பேசுகிறார். இவங்ககிட்ட ஏன் பேசணும்? அவரு இவங்க என்ன புரோக்கர்ஸா? புரோக்கர் வேலை பார்க்குறவங்களுக்கு திமுக தேவைப்படும், பாரதிய ஜனதா கட்சிக்கு புரோக்கர்கள் தேவைப்பட மாட்டார்கள். நேரடியாக மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அண்ணாமலை சொல்லுகிறார்.